ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை, என்ன கொடுக்குறது அப்படின்னு பாப்பாவுக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது. ஸோ ஃபைனலி அம்மா வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு முறுக்கு. இது அரிசி மாவு, பாசிப்பருப்பு அண்ட் பட்டர் போட்டு செஞ்சது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் டைம் கூட அம்மா மாவு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. பட் என்னால் தான் செய்கிறப்ப வீடியோ எடுக்க முடியல. இந்த டைமும் அம்மா மாவு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த டைம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பாசிப்பருப்பு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர். இதுவுமே எங்களுக்கு ஃபேவரட் தான். எங்கள் வீட்டில் எந்த சேட் வேணும், என்ன இதை வச்சு நம்ம என்ன கைண்ட் ஆஃப் சேட் வேணாலையும் டக்குன்னு உடனே பண்ணிடலாம். ஸோ மிக்சரும் அம்மா செய்து கொடுத்தது தான். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை உருண்டை. அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு உருண்டையாவது இனிமேல் ரெகுலராக சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பாலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த வாட்டி என்னதான் எல்லாமே டப்பாவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கலி அவர் வந்து ஒரு மிட்டாய் வியாபாரி தான். எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸும் அவரே செய்வார். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இந்த தொழிலை தான் செய்துட்ருக்காரு. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவரே ப்ரொடக்ஷன் பண்ணுறதை விட இப்போ எடுத்து ரீசேல் மாதிரி பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து அவளுக்கு இந்த கடலை உருண்டை அண்ட் இந்த முறுக்கு ரெண்டுமே நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதில் 2 டப்பா கொடுங்கப்பான்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மல்கோவா மாம்பழம். நிஜமாலுமே இது சேலத்து மாம்பழம் தாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாம்பழம் தான். மாம்பழம் சீசன் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மூக்கை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அங்கெல்லாம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டி அண்ட் எம்மியான மாம்பழம்ஸ் அங்கே கிடைக்கும். அதில் ஒரு ரகம் தான் வந்து சக்கரை குட்டி மாம்பழம். இது ரொம்ப சின்ன பழம் தாங்க. நம்ம 1 பைட் மேங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளானா நம்ம அந்த தோலை உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஃப்ளஷ் வந்து எதுவுமே தோலில் ஒட்டிகிட்டே வராது. ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரு வாயில் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாப்பிட முடியும். இந்த மாம்பழத்தில் வந்து கொஞ்சம் நார்த்தன்மை இருக்கும். அண்ட் அதுவுமே மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் வெளில வரும். அந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்கும். நீங்கள் யாராவது திருவண்ணாமலை அந்த சைடில் உங்களுக்கு போகிற சான்சஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டில் பாருங்கள், சக்கரை குட்டி மாம்பழம்னு இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த சைடில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம். இந்த மாம்பழத்தை வந்து எனக்கு ஆஃபாக நிறுத்திட்டு உங்களோட பேசிகிட்டே இருக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ நான் மாம்பழத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் லச்சூஸ் கைமணம் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நிறைய ஷாப்பிங் வீடியோஸும் வரும். ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.